சூரியன் மறையும் நேரம் அது. செக்கச்சிவந்த வானத்தை பார்த்து ரசித்தபடி கணவனும் மனைவியும் தங்கள் 10வது திருமண நாளை கொண்டாட ஒன்றாக அமர்ந்து தேநீர் அருந்தி கொண்டிருந்தனர். அவர்கள் தங்கள் திருமண வாழ்க்கையில் சிறந்த ஜாடிக்கேற்ற மூடி போல் இருந்தார்கள். அவர்களுக்குள் நிறைய காதல் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அவர்களிடையே புகார்கள் அதிகரித்து வருவது போல் தோன்றியது. இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது மனைவி, நான் உங்களிடம் ஒன்று கூற வேண்டும். ஆனால் அதை எப்படி சொல்லி புரிய வைக்கப் போகிறேன். அதனால் நான் 2 டைரிகளை வாங்கியுள்ளேன். இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் நான் உங்களிடம் சொல்ல நினைத்து சொல்லாத விஷயங்களை என் டைரியிலும், அதேபோல் நீங்கள் சொல்ல நினைத்து சொல்லாத விஷயங்களை உங்கள் டைரியிலும் எழுதுவோம். அதை அடுத்த திருமண நாளென்று நாம் இருவரும் சேர்ந்து படிப்போம் என்றாள். கணவனும் அதை ஏற்றுக்கொண்டு, சரி, உன் விருப்பப்படியே செய்யலாம் என்றான். நாட்கள் கடந்தன. அடுத்த திருமண நாளும் வந்தது. மனைவியோ மிகவும் ஆவலுடன் அந்த டைரியை படிக்க காத்து கொண்டிருந்தாள். இருவரும் ஒன்றாக அமர்ந்து டைரியை இடமாற்றம் செய்து கொண்டனர். முதல் பக்கத்தில், இன்று நம் திருமண நாள், ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு பரிசு கூட தரவில்லை. 2வது பக்கத்தில், துணிக்கடையில் 2 புடவைகளை காட்டி எது சிறந்தது என்று கேட்டேன். எனக்கு மஞ்சள் நிறம்தான் பிடிக்கும் என்று உங்களுக்கு தெரியும், ஆனால் சிகப்பு நிற புடவையே சிறந்தது என்றீர்கள். 3வது பக்கத்தில், நான் சமைத்த உணவு எப்படி உள்ளது என்று கேட்டால் மட்டும்தான் சொல்வீர்கள். என் மனதில் நீங்கள் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கும். இப்படி பல சிறு குறைகளை அதில் குறிப்பிட்டு இருந்தாள். அதை படித்த கணவனின் கண்களில் கண்ணீரும், மனதில் அவள் தன்னை எவ்வாறு நேசிக்கிறாள் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது. இப்போது மனைவி தன் கணவனின் டைரியை திறந்தாள். முதல் பக்கம் வெற்றிடம், 2வது பக்கம் வெற்றிடம், 3வது பக்கம் வெற்றிடம். மனைவி சராசரியாக 100 பக்கங்களை திருப்பினாள். அனைத்து பக்கங்களும் காலியாக இருந்தன. மனைவி வேதனைப்பட்டு, என்னுடைய இந்த சின்ன ஆசையை கூட உங்களால் நிறைவேற்ற முடியவில்லை. நான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன தவறு செய்தீர்கள் என்று எழுதினேன். ஆனால் நீங்கள் என்று. உடனே கணவன் சிரித்துக்கொண்டே, எல்லாவற்றையும் கடைசி பக்கத்தில் எழுதிவிட்டேன் என்றான். மனைவி ஆவலுடன் கடைசி பக்கத்தை திறந்தாள். அதில் பல ஆண்டுகளாக நீ எனக்கும் என் குடும்பத்திற்கும் அளித்து வரும் அளவற்ற அன்பின் முன்பு என்னால் உன்னிடம் குறையை காண முடியவில்லை. அதனால் உன்னிடம் குறை இல்லை என்பதல்ல, அதைவிட உன் அன்பு, அர்ப்பணிப்பு, தியாகம் இவை அனைத்திற்கும் மேலானது. என்னிடம் எண்ணற்ற மன்னிக்க முடியாத தவறுகள் இருந்த போதிலும் என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் என் நிழலாக நீ என்னை ஆதரித்தாய். எனது சொந்த நிழலில் எந்த குறையை நான் எப்படி பார்க்க முடியும்? மனைவியின் கண்ணில் தண்ணீர் குளங்கள் போன்று நின்றன. அவள் கணவனின் கையில் இருந்து தனது டைரியை பிடுங்கி அதை தீயில் போட்டாள். தன் கணவனை இறுக பற்றி கொண்டு, நீதான் என் வாழ்நாள் முழுவதும் திருமண பரிசு என்றாள். அவர்களிடையே மீண்டும் புதுமண தம்பதி போல் காதல் மலர்ந்தது.